Happy evening, friends. Wishing you most and more. Today is the 17th day of memory training. Already we have completed 2 Art of Parenting and 16 memory training session. So today is the 17th day. Okay. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதன்படி இன்னைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மைண்ட் அண்ட் தாட்ஸ் இன்னொன்னு கொஞ்சம் உள்ள இன்சர்ட் பண்றோம். கிரியேட்டிவிட்டி. ஓகே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா என்ன? எனிபடி? Creating something as our own, sir. Creating To attract, something as our own. Okay, good. Sir. Okay. சார் நார்மலான விஷயத்தை டிஃபரண்டான ஒரு ஆங்கிள்ல பாப்பாங்க. Winners don't do different things. They do the things differently. Do things differently. Yes. அப்போ எல்லாரும் ஆட்டு மந்தை போயிட்டு இருக்குன்னா அது பின்னாடியே போகணும். ஏன் கொஞ்சம் வித்தியாசமா ஒண்ணு திரும்பி போனா என்ன ஆயிடுது? அப்படி இவங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ், சக்சஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு ஏதோ நம்ம சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கோம். அதன்படி ரொம்ப பாஸ்ட் போலங்க நம்மளோட ஆன்செஸ்டர் லாங் எகோ பேக் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஃபாரஸ்ட்ல அனிமலோட அனிமலா ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உடம்புல ட்ரெஸ் கிடையாது, பல்லு இப்படி இருக்கும். அப்ப அந்த டைம்ல அவங்க உணவு தேவைக்கான கிரியேட்டிவிட்டி ஃபார் ஃபுட் என்ன பண்றாங்க? உயிர் வாழணுமா, சாப்பிடணுமா மாமிசத்தை அப்படியே ஒரு மிருகத்தை கட்டிச்சு கொதறி பச்சையா சாப்பிட்டாங்க. அப்படி வாழ்றாங்க. இது ஃபுட்டு. அதுக்கப்புறம் ஷெல்டர், அப்படியே மிருக மாதிரி படுக்கிறத உள்ள போய் கேவ செலக்ட் பண்றாங்க. குகைக்குள்ள போய் அதுக்குள்ள வாழ்றாங்க. இதுதான் நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படியே எல்லாமே இருக்குல்ல, அதுல வரைக்கும் கிரியேட்டிவிட்டி வந்ததுனால அவங்க அங்க இருந்து வெளியே வந்து ஹட் மரத்துல இது பண்றாங்க. அப்படியே உடம்புக்கும் முக்கியமான பார்ட்ஸ் தலைங்களை கட்டி ட்ரெஸ்ஸா வேர் பண்றாங்க. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஆகுது. நல்ல மின்னுது. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற சருகுகள் இதெல்லாம் நல்ல வெயிலுக்கு அது ஃபயர் ஆகுது. அந்த நெருப்பை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அதுல யாரோ ஒருத்தர் சும்மா பக்கத்துல போய் தான் பார்ப்போம்னு பார்த்தா அது ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்குது. இது குளிர்காலத்துக்கு மேட்ச் ஆகுமே. இப்ப வெயில் இதா இருக்கு, ஆனா குளிருக்கு இந்த ஹீட் நல்லா இருக்குமே. யோசிக்கிறோம், இந்த நெருப்பை நாமளே உருவாக்குனா என்ன? அப்பதான் கல்லு 2 கல் எடுத்து உரசுறோம், ஸ்பார்க், அதுல இருந்து ஃபயர். அந்த ஃபயர் அதை பத்த வைக்குது. சரி, நெருப்பு வந்துருச்சா, அதோட விட்டுட்டோம்னா இந்த நெருப்பை வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம பச்சையா சாப்பிடுறோமே, இது சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சுட்டு போட்டா நல்லா இருந்துச்சு. அடுத்தது அது கண்டினியூ பண்ணு. இப்படி அடுத்ததுன்னு வரான். சரி, வேட்டையாடணும். வெறும் பல்லுல கடிக்கிறோமே, கூர்மையான ஆயுதம், ஈட்டி, அம்பு, வீல், அப்படியே அடுத்த ஸ்டெப் வரான். அப்புறம் வீடு கட்டுறதுக்கு பிரிக்ஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு காட்டன் பஞ்சு, அதுல இருந்து ட்ரெஸ். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வருது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போடுறான், மன்னர் ஆச்சு, அப்படிதான் வருது. பின்னால ஒரு ரூல் பண்றான். மெசஞ்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூதுக்கு முதல்ல புறாக்கல்ல கட்டி விடுறான். அதுக்கப்புறம் கையில ஒட்டர்கள் கையில கொடுத்து அனுப்புறான். அதுக்கப்புறம் இன்லேண்ட் கவர்ல இங்க எழுதுனா போஸ்டல் இதெல்லாம் அங்க போய் சேருது. அதுக்கப்புறம் போன் வருது, எஸ்எம்எஸ் வருது. இன்னைக்கு இங்க அடிச்சா அமெரிக்கால இருக்கிறவங்க கிட்ட ஆன்லைன்ல சாட் பண்றோம்.
எந்த அளவுக்கு இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னா வாட் அபவுட் த கிரியேட்டிவிட்டி. அப்ப ஏதோ ஒவ்வொரு காலகட்டத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஐடியா பல்ப், எல்லாரும் போற போக்குல நாம போக கூடாது. நம்ம வித்தியாசமா நம்ம யோசிக்கலாம். யோசிக்க யோசிக்க அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் வந்திருக்கு. அதன்படி கிடைச்சது. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துட்டு பேசுறேன். ஆஸ்திரேலியால இருந்து மகாலிங்கம் கேட்கிறார், சிங்கப்பூர்ல இருந்து கலையரசு கேட்கிறார். அப்போ எல்லாருக்கூடயும் நம்ம நேரடி தொடர்புக்கு வர அளவுக்கு இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா? பேசிக் கிரியேட்டிவிட்டி. அதுதான். சும்மா வெறும் புக்ல இன்னைக்கு அதையே படிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் யாரு, ஜேகே, என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சும்மா இன்னைக்கு திருக்குறள்ல திருவள்ளுவர் 1330 எழுதுனா அது மட்டும்தான், அதை படிச்சு எழுதுனா போதும் இல்ல, அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குன்றத நீ யோசிங்கிற. அப்ப யாரோ ஒவ்வொரு காலகட்டம் நியூட்டன் இந்த லா உருவாக்குனார்னா அது மட்டும் தானா? அதுக்கு மேல இல்லையா? கலீலியோ ஒண்ணு சொல்லிட்டு போனா அது மட்டும் தானா? அதுக்கு மேல இல்லையா? நீ அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகுங்கிறாங்க. அதுதான் ஸ்டீவன் ஹாக்கின்சன் பத்தி சொன்னது. நிறைய ஆராய்ச்சிகள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அடுத்தது 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 அடுத்ததுன்னு வந்துகிட்டே இருக்கணும். ஒண்ணு இருக்கு, கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடக்கூடாது. அததான் மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. இந்த ட்ரைனிங் செஷனோட நோக்கமே அதுதான். சும்மா புக்ல என்ன இருக்கோ அதை படிச்சு அப்படியே பேப்பர்ல பிரசன்ட் பண்றது மட்டும் தான் எஜுகேஷனா? இல்ல. நீ யூ 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 ஆர் த கிரியேட்டர். யூ கிரியேட் சம்திங். கடவுள் உன்னை சும்மா அங்க அனுப்பி வைக்கல. யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன். யூ ஆர் சம்திங் யூனிக். யூ ஆர் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. யூ சம்திங் டேலண்டட். So use your potential. Use your brain. At one stage, you are going to create something. Definitely, உங்களோடது ஒரு ஹிஸ்டரியில வரும். உங்க நேம் வரணும். We are expecting that. Okay. So today's first topic, creativity. Good. அடுத்தது அப்படியே வரலாம். இது வரைக்கும் நிறைய பார்த்தோம். கினெஸ்தெட்டிக்ல வந்து நிறுத்தணும். அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்ல அக்ரோனிம்ஸ், அக்ரோஸ்டிக், இப்படி எல்லாமே பார்த்தோம். சரி, இதுல சோசியல்ல காட்டினேன். எம்பிபிஎஸ் இன் ஏபி சார் கண்ட்ரிஸோட 8 கண்ட்ரிஸையும் போட்டு காட்டினேன். அப்புறம் 7 மொகல் எம்பரர்ஸை காட்டினேன். பிரைவேட் டிம் ஹால்னு 10 அமினோ ஆசிட்ஸ், இப்படி வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு டாபிக்ஸ் எல்லாம் காட்டும். சரி, இன்னைக்கு இன்னும் ஒரு சிலது சொல்ல போறேன். நீங்க நோட் இட் டவுன், நோட்ல எழுதிக்கோங்க. சில்லி ஓல்டு ஹென், SILLY, சில்லி ஓல்டு ஹென். ரைட்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சில்லி ஓல்டு ஹென். Second sentence, till old age. Till, TILL, till old age. Right. Third one, cock, COCK, cock and hen. Cock and hen. Okay. Henda. That's all. Sir. Yes. Cock Henda. and hen. HEN, hen. Okay. சார் எழுதணுமா சார்? ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அதுக்கு தானே இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு வந்தேன். காக் அண்ட் ஹென். 3 சென்டென்ஸ் எழுதிட்டீங்களா? ரைட். ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணிட்டே வாங்கல. பண்ணியாச்சு சார். ஓகே. சில்லி ஓல்டு ஹென்.
SOH. அடுத்தது till old age, COA. cock and hen, CAH. அடல் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. டீச்சர் யாராவது? ஸ்வேதா மேம் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ். ஓகே. உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா? இல்ல சார். ஓகே ரைட். நீங்க வேற டாபிக். ஓகே குட். சோ இப்ப பாருங்க, இப்ப யாராவது சொல்லுவாங்க இந்த இந்த இது கூட ஒரு ஆக்ரோனிம்ஸ் இல்ல ஆக்ரோஸ்டிக்கா வச்சு அதுல இருந்து SOHன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் SOH சில்லி ஓல்ட் ஹென் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். sin equal to opposite by hypotenuse. Trigonometry-ல ரைட் ஒரு ஃபார்முலா sin opposite by hypotenuse. செகண்ட் ஒன் பாருங்க, tan equal to opposite by adjacent. A for adjacent. third one cock and hen. cos theta ன்னு வரும். cos equal to adjacent by hypotenuse. cos equal to adjacent by hypotenuse. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ hypotenuse hypotenuse. hypotenuse. ஓகே சார். ரைட். சோ இது ட்ரிக்னோமெட்ரி படிக்கிறவங்களுக்கு படிக்கும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த சென்டென்ஸ் ஞாபகம் இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணலாம். பர்டிகுலரா 9th வரும்னு நினைக்கிறேன். 9th and 10th அப்படி வரும்போது வரும். ஓகே. மற்றவங்களுக்கு எதுவும் புதுசா இருக்கும். பட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ, யுவர் கிட்ஸ். உங்க குழந்தைங்க அந்த இது படிக்கும்போது இதை சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார் மறுபடியும் சொல்றீங்களா? மறுபடியுமா? அப்புறம் அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், குறுக்கு தெரு மறுபடியும் பின்னாடி இருந்து வருவேன். ஓகே. அதாவது 3 சென்டென்ஸ் சொன்னேன். SOH sin equal to opposite by hypotenuse. second one till old age tan equal to opposite by adjacent. third one cock and hen cos equal to adjacent by hypotenuse. ரைட். அடுத்ததுப்பா, இது ஒரு பக்கம் அதை அப்படியே விட்டுருங்க. மேக்ஸ் இன்னொரு டாபிக் வரேன். OIL ஆயில் எழுதிக்கோங்களேன். ஆயில். அதுக்கு கீழே RIG ரிக். OIL ஆயில், RIG ரிக். அடுத்த வேர்டு கீழே 1 by 1 எழுதிக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஒன் ரெட் கேட், RED ரெட் கேட், CAT கேட், ரெட் கேட். fourth one an ox, AN OX ox, an ox. அவ்வளவுதான் 4 words. மறுபடியும் சொல்றேன். ஆயில், ரிக், ரெட் கேட், an ox. ஓகே. இந்த 4 வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்ன தெரியுமா? OIL, திஸ் இஸ் acronyms. oxidation it loses. OIL. O for oxidation, it, I for it, L for loses. it என்ன தெரியுமா? எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் அதுல இருந்து வெளியேறினா அது ஆக்சிடேஷன்.
புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்த வேர்டு பாருங்க, ரிக். ரிடக்ஷன் இட் கெயின்ஸ். அப்போ ஒரு இட் மீன்ஸ் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனா அது ரிடக்ஷன். இத பேஸ் பண்ணி தான் நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன் வரும். ஒரு ஆட்டம் பாம் தயாரிக்கிறதுக்கு எப்படி அப்படின்றதுல இத பேஸ் பண்ணி வரும். சோ ஒரு எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகுதா ஆக்சிடேஷன், கெயின் ஆகுதா அது ரிடக்ஷன். இவ்வளவுதாங்க, சிம்பிளா இத ஞாபகம் வச்சுக்கிட்டா அது கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது தேர்டு பாருங்க, ரெட் கேட். எஸ், ரிடக்ஷன் இட் என்னது அடுத்தது ரெட் கேட். ரிடக்ஷன் எங்க நடக்கும்? கேத்தோடுல. கேட் மீன்ஸ் கேத்தோடு. ஆனாக்ஸ், ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். சோ ஆக்சிடேஷன் ஆனோடுல, ரிடக்ஷன் கேத்தோடுல. இதுக்கு அடுத்த ரெண்டு வேர்டு. ஒரு மின்கலம் இருக்கு, இதுல ரிடக்ஷன் எந்த ஏரியாவில் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆனோடு கேத்தோடு. அப்ப ஆனோட்லங்கிறது ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் வந்து கேத்தோடுல. அதுக்கு இதுதான் சிம்பிள். இது ஒரு கொஸ்டினே படிச்சாச்சு. சொல்லுங்க சார். ஆனாக்ஸ். ஆனாக்ஸ், ஆனோடுல. ஆன் மீன்ஸ் ஆனோட், ஆக்ஸ் மீன்ஸ் ஆக்சிடேஷன். ஆனோட்ல ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் கேத்தோடு. ரெட் கேட், ரெட் கேட். ஓகே சார். இது இது எனக்கு நான் ரொம்ப சப்ஜெக்ட்ல போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ? ஏன்னா ஒரு சிலருக்கு இது இப்போதைக்கு தேவையில்லாத கூட இருக்கும். பட் உங்க பிள்ளைங்க படிக்கும் போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப இருக்கும். நான் இது சப்ஜெக்ட் கூட வரேன் கூட. ஏன்னா நம்ம டெக்னிக்ஸ் ஆக்ரோனிம்ஸ் படிச்சோம். இந்த ஆக்ரோனிம்ஸ் எங்கெல்லாம் வருதுன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த டாபிக் சொல்லி தரோம். மேக்ஸ்ல ஒன்று பார்த்தோம், சயின்ஸ்ல ஒன்று பார்த்தோம், சோசியல்ல ஏற்கனவே பார்த்தோம். ஓகே தானே டீச்சர்? ஓகே, குட் குட். அதாவது சொன்னீங்கன்னா தானே எனக்கு தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல் சார், மோஸ்ட் யூஸ்ஃபுல் சார் எங்க கிட்ஸ்க்கு. இதுல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க சார், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சார் கண்டிப்பா. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்களே, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ரைட். சோ இது இந்த டாபிக் சயின்ஸ்ல இந்த क्वेश्चंस இப்ப முடிச்சிட்டேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பண்ணேன், இப்ப சயின்ஸ் பண்ணேன். இப்ப இது ஓகே, இதுல எதுவும் டவுட் இல்லையா? ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் இட் லூசஸ், இட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அது லூசஸ். ரிடக்ஷன் இட் கெயின். அப்போ ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனா அது ரிடக்ஷன். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது. ஓவர். இந்த டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்தது வரலாம். நான் ஒரு கதை சொல்றேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க கதைய. நீங்க ஒரு குளோப விஷுவலைஸ் பண்ணணும். இதெல்லாம் எழுதுறதுல நோட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன். யூ ஹாவ் டு இமேஜின், யூ ஹாவ் டு விஷுவலைஸ் எ குளோப். குளோப் எப்படி இருக்கு? ரவுண்டா இருக்கும். Spherical shape. ஓகே, ரைட். குளோப் இமேஜின் பண்ணிட்டீங்களா? இதுல நார்த்ல 4 கான்டினென்ட், சவுத்ல 3 கான்டினென்ட். நல்லா பாருங்க, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3 கான்டினென்ட். மொத்தம் 7 இருக்கா? 7ல இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3 அப்படி வச்சுக்கலாம். லெஃப்ட்ல 4, ரைட்ல 3. ரைட், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குளோப் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க. அதுல இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த குளோப் மேல ஒரு பை வைக்கிறோம். பை, என்ன பை வைக்கலாம்? ஒரு ஈட்டிங் பை, அதானே பை தானே அது? பை ஸ்டூடண்ட்ஸ், பை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்ஸ்ல வருமே பை, அதான் சார். சரி, நம்ம தமிழ் வேர்டே வச்சுக்கலாமே. ஒரு பேக்னு வச்சுக்கலாமா? பேக்குக்கு தமிழ் என்ன? பை தான். அவ்வளவுதான், அதை வைங்க. அங்க குளோப் மேல ஒரு பைய வச்சுட்டீங்க. வச்சிட்டீங்களா? வச்சிட்டீங்களா? வச்சாச்சு சார், வச்சாச்சு. இப்போ இத ஒரு ராட் கடிக்குது. ராட் அந்த பைய கடிக்குது. இந்த ராட்டோட தலையில ஒரு கியூப் வச்சுட்டீங்க, ஐஸ் கியூப். ராட்டோட தலையில என்ன இருக்கு? கியூப். ஓகே,
ராட்னு ஃபுல்லா எழுத வேண்டாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்கலாம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ராட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அதை மட்டும் போட்டுக்கோங்க. அது தலையில என்ன இருக்கு? கியூப், அது Vice போட்டுருங்க. cube. பை அங்க அப்படியே இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. பை ஆர் கியூப். இதுக்கு முன்னாடி 4/3 புரிஞ்சிருச்சுங்களா? குளோபு, குளோப்ல இங்க 4 இங்க 3, சோ 4/3. இந்த குளோபு மேல ஒரு பைய ராட்டு கடிக்குது, அப்ப 6, 6ஓட தலையில கியூப், பை ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப். என்னங்கண்ணா பை ஆர் கியூப்ங்கற பை ஆர் ஸ்கொயர்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் சார். அவ்வளவுதாங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னன்னு கேட்டா 4/3 பை ஆர் கியூப். இப்ப நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணோம்? மேக்ஸ் ஃபார்முலாவை விஷுவலைஸ் பண்ண முடியும், கதையா சொல்ல முடியும். ப்ரூவ் பண்ணிட்டோமா? என்ன ரோகன், ரோகன் இருக்கியா? Brilliant sir, brilliant. புரியுது. பிரியா உடுமலைப்பேட்டை இருக்கீங்களாமா? சார் இருக்கேங்க சார். உங்க டாக்டர் அவருக்கு புரிஞ்சுதாக்கண்ணா? உனக்கு இருக்கா? சார் ஓகே, வாய் பேசணும்ல நீ, அதுக்கு தான் கேட்டேன். 4/3 பை ஆர் கியூப், வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ இந்த ஃபார்முலா இனிமேல் உனக்கு வாழ்நாள்லயே மறக்காது, பிகாஸ் அதை விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க. புரியுதா? அப்ப மேக்ஸ் ஃபார்முலாவை கூட நம்ம விஷுவலைசேஷன் பண்ணலாம், கதையா உருவாக்கலாம், அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். இதே மாதிரி இன்னொரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நமக்கு கதை விடுறதுன்னா எனக்கு பிடிக்கும், கதை கேட்கறதுன்னா உங்களுக்கு பிடிச்சா சரி. பிடிக்கும் சார். ஓகே, வெரி குட். இப்ப நான் தான் லோகித், கண்டிப்பா உனக்கெல்லாம் இது கொஞ்சம் பெருசு கதை, அதனால நீ உன் கதை வேற, அப்ப வெயிட் பண்ணு. இப்போ நம்ம சாப்பிடுறல 3 வேளை, இதை எதுக்கு அசோசியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்லுவேன், கோன் ஐஸ் சொல்லுவேன். கோன் ஐஸ், ஒரு கோன் ஐஸ இமேஜின் பண்ணுங்க. அதுல மேல் பார்ட் நிறைய இருக்கா கம்மியா இருக்குமா? நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அவ்வளவுதான். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டாப், லஞ்ச் சென்டர், நைட் சப்பர் பாட்டம். அப்போ குவாண்டிட்டி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மார்னிங் மேல இருக்கிற மாதிரியும், லஞ்சு மிடில் இருக்கிற மாதிரியும், நைட்டு கீழே இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். அதுதான் நிறைய சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா, ஈட் லைக் ஏ கிங், ஈட் லைக் ஏ குவீன் லஞ்ச், ஈட் லைக் ஏ பெக்கர் நைட் சப்பர். புரிஞ்சுச்சுங்களா? அப்படின்னு பல வகையில சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலையில நிறைய சாப்பிடுங்க, மத்தியானம் குறைச்சிக்கோங்க, நைட்டு சுத்தமா கம்மி பண்ணுங்க. ஆனா நம்ம அப்படியே திருப்பிட்டோம், அது வேற விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். இங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ கோன், அது தெரிஞ்சுட்டீங்களா? ஒரு கோன் ஐஸ பாத்துட்டீங்க, எல்லாரும் பாத்தீங்களாப்பா? பார்த்தாச்சு சார். தள்ளெல்லாம் ஊறக்கூடாது, நம்பர் இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த கோன் ஐஸ ஒரு பையில போட்டுருங்க. போட்டீங்களா? எஸ் சார். ஓகே, அதுல 2 ரேட் இருக்கு, அது ரொம்ப ஹைட்டா இருக்கு, அவ்வளவுதான் கதை. நல்லா பாருங்க, கோன் ஐஸ எதுல போட்டோம்? பையில. பைக்குள்ள 2 ரேட். அப்போ எகைன் ரேட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் 6, 6க்கு மேல 2, 2 ஆர் 2. ரைட். ஹைட் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டுக்கலாம், H. அவ்வளவுதான். 1/3 கோன் எத்தனையா பிரிச்சோம்? 1/3 பை, பையில போட்டோமா? பை 6 ரேட், ஸ்கொயர் மேல 2, H ஹைட். 1/3 பை ஆர் ஸ்கொயர் H. என்னது? வால்யூம் ஆஃப் கோன். கோனு, அவ்வளவுதான். வால்யூம் ஆஃப் கோனுக்கு இதுதான் ஃபார்முலா, 1/3 பை ஆர் ஸ்கொயர் H.
என்னப்பா சவுண்ட காணோம் ஸ்டூடெண்ட்? சார் நான் இது இன்னும் லேர்ன் பண்ணலாம். சூப்பர் சார். என்ன இதுக்கப்புறம் உனக்கு ஈஸியா இருக்கும். எஸ் சார். ஓகே, சோ இதுக்கப்புறம் உனக்கு சப்ஜெக்ட்ல மேக்ஸ் படிக்கிறப்போ இப்படி பாத்தீங்கன்னா உனக்கு மேக்ஸ் போர்னு யாராவது சொல்லுவீங்களா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், பின்னாடி ஐஸ் கட்டியை வச்சு சூடு வச்சப்ப சொன்னான், ஏன் ஒருத்தனுக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுலயே யூ ஆர் வீக் அட் மேக்ஸ் யாரோ சொல்லி நாம அதை நம்பி அதை அப்படியே வந்ததுனால வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு மேக்ஸ் போருங்கிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்க ஆரம்பிச்சா இப்படித்தான். நான் ஃபர்ஸ்ட் சில்லி ஓல்டு கன் டில் ஓல்டேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு இப்ப இது கூட நிறுத்திருக்கேன். இது மாதிரி கதையா விஷுவலைஸ் பண்ணி நம்ம சௌரியத்துக்கு உருவாக்கி ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டைம் எடுத்தோம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகுமே. சும்மா கொஞ்ச நேரம் யோசிங்களேன், உங்க சப்கான்சியஸ் மைண்ட் விட்டுட்டீங்கன்னா அது பார்த்துக்கும் கதை விடுறதெல்லாம். ஓகே, சோ திஸ் இஸ் த வே. எழுதிக்கங்க 1/3 πr²h வால்யூம் ஆஃப் கோன், 4/3 πr³ வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகே, இது மாதிரி மேக்ஸ் ஃபார்முலாவை கூட விஷுவலைசேஷன் பண்ணலாம், கதையா சொல்லலாம், கதையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி நாங்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம லெவலுக்கு மாத்துறோம் கதையா. அது சோசியலா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், இங்கிலீஷ் தமிழா இருக்கலாம், எல்லாமே இங்கு நம்ம இஷ்டம்தான். ஓகே ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம், எப்படி இருக்கு இந்த டாபிக்? இன்னைக்கு என்ன வெறும் சப்ஜெக்டாவே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சார் அந்த மேக்ஸ் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் இல்ல சார், அது சொல்லி கொடுக்கறவங்கள பொறுத்தது சார். அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அது வந்து எல்லாரும் செய்யறது இல்ல. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்க பாருங்க, எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, இப்ப நீங்க சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு சயின்ஸ் பிடிக்குது. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டீச்சர் கையில தான் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ கிடையாது. ட்ரூ சார், ரொம்ப நல்ல அப்ரோச். இப்படி எல்லாம் இருந்தா நான் மேக்ஸ்ல ரொம்ப தேடி இருக்கேன். அதுதான் நான் பர்டிகுலர் ஏன் ஒரு சில டீச்சர்ஸ் இந்த இடத்துல வம்புக்கு இருக்கிறதுனா, நீங்க ட்ரை யுவர் செல்ஃப். ஈவன் நீங்க ஹிந்தி டீச்சரா இருக்கலாம், இல்ல சோசியல் டீச்சரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்க சப்ஜெக்ட்ல நீங்க வித்தியாசமா யோசிங்கன்ற. நான் இதனாலதான் எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் தான் கிடையாது, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள நீங்க வித்தியாசமா யோசிங்கன்ற. இதுதான் விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இது எல்லாமே நான் சும்மா புக்ல படிச்சுட்டு அதை அப்படியே ஒப்பிக்கல. ஏன்னா ஒரு சிலதுல நீங்க கூகுள் பண்ண கூட தெரியாது. பிகாஸ் இப்ப இந்த 1/3 πr² என் பையனுக்கு எங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்க ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சைமல்டேனியஸா நான் என் மைண்ட்ல காதுல கேட்டு இதை நான் ஒரு ஏன் லெவலுக்கு இது எடுத்தேன் கதை. அப்படி நம்ம சௌரியமா அது எல்லாமே நம்ம வித்தியாசமா அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். 1% இன்ஸ்பிரேஷன், 99% பெர்ஸ்பிரேஷன். சோ அந்த 1% ஸ்ட்ராங்கா இன்ஸ்பயர் பண்ணிட்டா ரிமைனிங் 99% they are ready to perspire. அதுதானே. ஓகே, அடுத்த டாபிக் நான் என்ன எடுக்கிறேன்? டைம் என்னன்னு சொல்லுங்க. 5:30 சார். ஓகே ஓகே குட். கலையரசு சார், நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த டாபிக் கவர் ஆயிடுச்சா? சார் கொஞ்சம் லேட்டா தான் சார் வந்தேன். கவனிச்சேன், நான் பாஸ்ல வந்தீங்க. அதுக்கு முன்ன கிரியேட்டிவிட்டி பத்தி ஒரு டாபிக், நீங்க எல்லாம் ரெக்கார்டிங்ல பாத்துக்கோங்க. நன்றி சார், பாத்துக்கிறேன் சார். ஓகே, இப்போ இன்னொரு டாபிக் போறேன். கதை சொல்லட்டுமா? இன்னொன்னு கெட் ரெடி. நீ ஃபுல்லா சப்ஜெக்டே தான் வர சார். கதை இல்ல சார், உங்க கிரியேட்டிவிட்டி சார். நீங்க அத கொஞ்சம் பெரிய லெவல்ல சொல்லுங்க சார். கிரியேட்டிவிட்டி நான் அப்படிதான் சொல்றேன். ரைட். இன்னைக்கு இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் நல்லா விஷுவலைஸ் பண்ணிட்டே வரீங்க. ஹை
ஹைட்டான ஒருத்தர் ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்கார். அவரு பேரு லீ. ஹைட்டான ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்கார் லீ. அதாவது பிரெட்லி, ப்ரூஸ்லி, ஏதோ ஒரு லீ. ரைட், லீ. இவரு பெர்ரி ஃப்ரூட் சாப்பிடுவார். போர் அடிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹைட்டான ஹீல்ஸ் போட்ட லீ பெர்ரி சாப்பிடுறார். போர் அடிச்சிருச்சு. உடனே கார்ல ஏறார். அது நைட் டைம். காரை ஸ்டார்ட் பண்ணி போறார். அது நைட் டைம். குறுக்க ஒரு ஆக்ஸ் வந்து அடிச்சு தூக்கிட்டார். அது ஃப்ளூவே பறந்து போயிடுச்சு. பறந்து போய் விழுந்துருச்சு. இறங்கி போய் காரை பாக்குறார். இவரோட நியான் பல்ப், கார்ல இருக்க நியான் லேம்ப் புரோக்கன். அதுக்கப்புறம் வெளிச்சமே இல்லை. ஆயிடுச்சா. உடனே காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கடையில போய் சோடா குடிச்சார். சோடா குடிச்சிட்டு அப்படியே மெக்கானிக் போறாரு. அந்த மெக்கானிக் ஒரு அலுமினியம் பிளேட்ல சில்லி கொஞ்சம் கார்ன் போட்டு அங்க எல்லாருக்கும் பாஸ் பண்றாரு. வரிசையா பாஸ், அங்க இருக்கிற எல்லாருக்கும் பாஸ் பண்றாரு. அது சல்லுன்னு பறந்துருச்சு. அது வருது, அவன் எடுத்து சாப்பிடுறான். அதுதான் நம்ம தமிழ், நம்ம லாங்குவேஜ்ல சொல்றோம், சல்லுன்னு பறந்துருச்சு. அங்க ஒருத்தன் குளோத்ல, அவனோட ஷர்ட்ல, நான் இங்க குளோத்ன்றான், 6 கன்னு வரைஞ்சிருக்கான். 6 கன்னு, 1 2 3 4 5 6 கன்னு படம் வரைஞ்சிருக்கான். இவன் கால்குலேட்டரை வச்சு, சாரி பொட்டேட்டோ கால்குலேட்டர்ல கவுண்ட் பண்றான். 6 கன்னு வரைஞ்சிருக்கிற ஒருத்தன் கடையில போய் பொட்டேட்டோவெல்லாம் எடுத்து கால்குலேட்டர்ல கனெக்ட் பண்றோம். எத்தனை இருக்கு, இதுல 3, இங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர்ல கனெக்ட் போட்டு எழுதி வைக்கிறோம். ஓகே, கதை முடிச்சிட்டேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து வரேன். ஹைட்டான ஹீல்ஸ் போட்ட லீ பெர்ரி சாப்பிட்றார். போர் அடிச்சிருச்சு. கார்ல ஏறினார். நைட் டைம் ஆக்ஸ் குறுக்க வந்தது, அடிச்சிட்டாரு. அது ஃப்ளூ ஆயிடுச்சு. அப்ப இறங்கி பார்த்தார், நியான் பல்ப் புரோக்கன். அப்போ உடனே கீழே இறங்கி பக்கத்துல கடையில போய் சோடா குடிச்சார். குடிச்சிட்டு மெக்கானிக் கிட்ட போறார். அவரு அலுமினியம் பிளேட்ல சில்லியும் காணும் போட்டு பாஸ் பண்றார். அது சல்லுன்னு பறந்துருச்சு. இப்போ சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இருங்க, சல்லுன்னு பறந்துருச்சா. குளோத்ல 6 கன்னு வரைஞ்சிருக்கிற ஒருத்தர் பொட்டேட்டோவை கால்குலேட்டர்ல கவுண்ட் பண்றார். ரைட், இருங்க கார்த்தி, அமைதியா இருங்க, சஸ்பென்ஸ் போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ், என் கதையை மறுபடியும் சொல்ல வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே வாங்க. ஹைட்டான, அடுத்தது என்ன, ஹீல்ஸ் போட்ட லீ. ஹீல்ஸ் போட்ட யாரு, லீ. லீ. என்ன சாப்பிடுற, பெர்ரி ஃப்ரூட். பெர்ரி சாப்பிடுறாரு. அவருக்கு என்ன ஆச்சு, போர் அடிச்சிச்சு. போர் அடிச்சிருச்சு. எதுல ஏறினா, கார்ல. கார்ல. அது என்ன டைம், நைட் டைம். குறுக்க வந்தது என்ன, ஆக்ஸ். ஆக்ஸ். ஓகே, அது ஃப்ளூ பறந்துருச்சு. ஆயிடுச்சு. அப்ப இவரோட கார்ல எது உடைஞ்சிருச்சு, நியான் பல்ப். வெரி குட். ஓகே, கீழே இறங்கி என்ன குடிச்சா, சோடா குடிச்சாரு. சோடா. ஓகே, குடிச்சிட்டு பக்கத்துல எங்க போனா, மெக்கானிக் கிட்ட போனாரு. மெக்கானிக் கிட்ட போறாரு. அவர் என்ன பிளேட் யூஸ் பண்ற, அலுமினியம். அலுமினியம் பிளேட். அதுக்குள்ள என்ன போட்டா, சில்லி அண்ட் கார்ன். கார்ன் போட்டு பாஸ் பண்றாரு. அது என்ன, இது சல்லுன்னு பறந்துருச்சு. பறந்துருச்சா. அப்போ அங்க குளோத்ல 6 கன்னு வரைஞ்ச ஒருத்தர் என்ன கடையில, பொட்டேட்டோ கடையில கால்குலேட்டர்ல கவுண்ட் பண்றாரு. ஓகே, கதை முடிஞ்சிருச்சுங்க. ரைட், இப்போ கார்த்தி சொல்லிருங்க நீங்களே, உங்க ஆசை எங்க எடுப்பீங்க சார்? பீரியாடிக் டேபிளோட எலிமெண்ட்ஸ் ஆர்டரா சொல்றீங்க சார்? ஆமா, பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அத ஃபர்ஸ்ட் 20 இந்த ஆர்டர்ல வந்துருச்சு. ஓ மை காட், சூப்பர் சார். ஓ மை காட்,
மொத்தம் 118 எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு கதை கொடுத்துட்டேன். இந்த கதை தெரிஞ்சா இதுதான் நிமோனிக்ஸ். ஹைட் அப்படின்னு ஒண்ணு, ஹைட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்ச வேர்டு, நம்ம தெரிஞ்சுக்க போற வேர்டு ஹைட்ரஜன். எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, ஹைட், ஹைட்ரஜன். ஹைட்ரஜன். ஓகே. செகண்ட் ஒன் பி. ஹீல், ஹீல், ஹீலியம். ஹைட்ரஜன், ஹீலியம். ரெண்டாவது அட்டாமிக் நம்பர் 2 என்னன்னா ஹீலியம். தேர்ட் ஒன் லீ, லித்தியம். ரைட். ஃபோர்த் ஒன் பெர்ரி, பெரிலியம். ஹர்ஷினி, பெரிலியம். ஃபோர்த் ஒன் பெரிலியம். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, போர், போரான், போரான். அட்டாமிக் நம்பர் 5 என்னன்னு கேட்டா போரான். 6 ஒன் பாருங்க, 4 அடிச்சிருச்சு, கார்ல ஏறார், கார்பன், காரு, கார்பன். 7 நைட் ஆயிடுச்சு, நைட்ரஜன், நைட்ரஜன். குறுக்க ஆக்ஸ் வருது, ஆக்சிஜன். அட்டாமிக் நம்பர் 8 ஆக்சிஜன். அது ஃப்ளூ, ஃப்ளூரின், ஃப்ளூ பறந்துருச்சா, ஃப்ளூரின். 9 ஆக்சிஜன் அடுத்தது ஃப்ளூரின். அப்புறம் பாருங்க நியான் லேம்ப் உடஞ்சிருச்சு. சோ அட்டாமிக் நம்பர் 10 நியான், நியான். 11 சோடா, சோடியம், சோடா, சோடியம். சோடியம். ஓகே. அடுத்தது மெக்கானிக், மெக்னீசியம், மெக்னீசியம். மெக்கானிக், மெக்னீசியம். அடுத்தது பாருங்க அலுமினியமே தான், அலுமினியம் பிளேட், அலுமினியம். அலுமினியம். அடுத்தது சிலிகான், சிலிகான், சிலிகான். நெக்ஸ்ட் 15 என்ன சொல்லலாம், பாஸ்பரஸ், பாஸ்பரஸ், பாஸ்பரஸ். பாஸ்பரஸ். அடுத்து சல்லுன்னு பறந்துருச்சு, சல்பர். சல்பர். அடுத்து குளோத்து, குளோரின். ஆர்கன், ஆர்கான். 6 கன்னு, ஆர்கன், ஆர்கன், ஆர்கன். பொட்டேட்டோ, பொட்டாசியம், பொட்டாசியம். கால்குலேட்டர், கால்சியம், பொட்டாசியம். அடுத்தது கால்சியம். 20 வந்துச்சு. சூப்பர் சார், சூப்பர் சார், அமேசிங். கஷ்டப்பட்டு படிச்சோம். சூப்பர் சார், அமேசிங். இப்போ ஈஸியா காட்டிட்டோமா, கஷ்டப்பட்டு படிச்சத. இது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீரியாடிக் எலிமெண்ட் படிக்கிறதுக்கு இது மட்டும் இல்ல, இதை விட இன்னொரு மெத்தட் இருக்கு, சொல்லட்டுமா? சிங் எ சாங். யாருக்குதான் பாட்டு பாட தெரியுமோ அவங்க அப்படியே பாட்டா பாடிடலாம். எப்படி தெரியுமா? உங்க ரிதம் 5-5 எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான். அது எனக்கு பாட்டு வராதுங்க, கோச்சுக்காதுங்க. அது மாதிரி நீங்க பாடி பாருங்க, அழகா கதை பாட்டா வந்துடும். 118 ஒரு பாட்டிலே கொண்டு வரலாம். மறக்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்க தூக்கத்தை கூட அது பாட்டு வரும். இவ்வளவுதான். நாம ஏங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்? இந்த மெத்தட் எல்லாம் தெரியாது சார். ஓகே, இஷ்டப்பட்டு படிக்கலாம், ஜாலியா படிக்கலாம். சோ இன்னைக்கு ஃபுல்லா சப்ஜெக்டாவே போயிட்டோம். இது வரைக்கும் நீங்க மெமரி டிப்ஸ் இன்னது ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காரு. பிரசன்னா அப்படிதானே நினைச்சீங்க? ரொம்ப ஸ்லோவா போறாரு.
வண்டி தள்ளுன்னு போல இருக்கு, ஒரு ஆள் இறங்கியே நடந்துடலாம் இவர் போற வேகத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதுக்குதான் எப்படி எந்த அளவுக்கு மெதுவா உங்களை பக்குவப்படுத்திட்டே வரமோ அதுக்கப்புறம் போற வேகம் இருக்குல்ல. இன்னைக்கே பாருங்க 3 சயின்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி வரைக்கும் வந்துட்டோமா. இப்படிதான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இன்னைக்கு 2 இது முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்ப ஃபைனல் செஷன் படம் வந்துட்டோம். இதுல எகைன் இன்னைக்கு நான் சொல்ல போற ஹீரோ கிரியேட்டிவிட்டியோட காட் ஃபாதர். பாருங்க இன்னைக்கு எல்லாமே இதேதான். ஓகே, யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். 1911 1911 பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ்ல லூவர் மியூசியத்துல ஒரு போட்டோ ஒண்ணு காணாது போயிடுச்சு. களவாடிட்டானுங்க. மேட்டர் அது இல்ல. அந்த போட்டோ இருந்த இடத்த வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் அங்க இருக்காங்க. அப்படின்னா அது என்ன அவ்வளவு பெரிய அதிசயமான போட்டோ. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது கிடைச்சிருச்சு, மறுபடியும் கூட தான் அங்க மாட்டிட்டாங்க. இப்ப இருக்கு. இந்த படத்தை வரைஞ்சவர் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ. லியோனார்டோ டா வின்சி. எனக்கு வாயில வரல சார். லியோனார்டோ. ஓகே, மோனோலிசா படம். புன்னகை, புன்னகைக்கும் புன்னகைக்காமலும் அத வரைஞ்சவரு லியோனார்டோ டா வின்சி. ரைட், அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இவரு 1452 ஏப்ரல் 15 இத்தாலியில ஒரு கிராமத்துல பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லாயருக்கும் ஒரு ஏதோ வேலைக்கார ஒரு பெண்ணுக்கும் பிறந்து அனாதையா விடப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில தத்தளிச்சு வளர்ந்த ஒருத்தர். நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட அப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இதானது, அதை யாருக்கோ ஒருத்தருக்கு கத்து கொடுத்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டது. இப்படி வந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய சாதனையாளர் வந்திருக்காங்க. அந்த வகையில இவரும் அந்த கேட்டகரி. சரி, இவரு 10 வகையான தனித்திறமைகள், இதுதான் இவரோட ஹை லெவல்னு சொல்லவே முடியாது. ஆர்ட், ஸ்கல்ப்டர், ரைட், அப்புறம் வாட்டர் இதுல ரிசர்ச், ஸ்பேஸ் ரிசர்ச், ஆர்மியோட அட்வைசர், இப்படி 10 வகையில அவரு தலை சிறந்த பண்பு மாஸ்டர் ஒவ்வொரு இதுலயும். சரி, இவரோட ஹாபி எப்படின்னா மேக்சிமம் டைம் கிடைக்கிறப்ப அந்த சுடுகாட்டுல போய் அங்க இருக்கிற பணத்துங்களை எடுத்து அதுல அனாட்டமி எல்லாம் எடுத்து எடுத்து பிரிச்சு பார்த்து அதை படமா வரைகிறது தான் இவரோட வேலை. அப்போ ஒரு குழந்தை ஒரு தாயோட கர்ப்பத்துல எந்த பொசிஷன்ல இருக்குதுங்கிறது இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பாக்குறத 500 வருஷத்துக்கு முன்னால அவரு படம் வரைஞ்சிருக்காரு. ஒரு வித்தியாசம் கூட இல்லை இப்பயே ஸ்கேனுக்கும் அப்ப ரிப்போர்ட் அவரோட படத்துக்கும். அது மாதிரி லிவர், லங்ஸ், ஹார்ட், இப்படி எல்லாமே அவரோட ஆர்ட். அது மட்டுமா, பாராசூட் நல்ல பாருங்க, 500 வருஷத்துக்கு முன்னால ஏரோப்ளைன்லாம் வரல, ஆனா அவர் வரைஞ்சிருக்காரு. சிஸ்டர் வரைஞ்சிருக்கிறார், ட்ரில்லிங் மிஷினை வரைஞ்சிருக்கார், ஹெலிகாப்டரையும் வரைஞ்சிருக்கார். இன்னைக்கு இருக்கிற ஹெலிகாப்டர் அன்னைக்கு அவரோட படமா இருக்கு. சோ அவரோட இமேஜினேஷன் எந்த அளவுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு பாருங்க. சோ நம்ம கிரியேட்டிவிட்டின்னு சொன்னோம்ல, எப்ப வேகம் பிடிச்சதுன்னா இவரோட காலத்துக்கு அப்புறம் தான். இந்த 500 வருஷத்துக்கு இருந்துதான் அப்படி வேகம் இருக்கு. இதுக்கு பின்னாடிதான் வில்லியம் ஹார்வே வரார், லியோனார்டோ டா வின்சிக்கு அப்புறம் தான் ஆண்டன் லாரன் லவாசியே வரார்,
இப்படி பல அருவிகள் இந்த அப்புறம் தான் உருவாகுது. சோ இவரு அத்தனையும் படமா வரைஞ்சிட்டு போயிட்டார். ஆனா மக்களுக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுலதான் அதெல்லாம் பாக்குறாங்க. அடடா 500 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஓகே, சரி, இப்படி எல்லாம் வரைஞ்சார், பல வகையில சாதிச்சார். இந்த சாதனையால பக்கத்துல கண்ட்ரி பிரான்ஸ்ல அந்த மன்னர் பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட், முதலாம் பிரான்சிஸ், இவரை எங்க நாட்டுக்கு வந்திருப்பா, உனக்கு நான் தனி பங்களா அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு கூப்பிட்டார். இவரும் போனார். எப்போ 1516ல மைக்ரேட்டட் டு பிரான்ஸ். அதுக்கப்புறம் அங்க இவருக்குன்னு தனியா நல்ல சொகுசு பங்களா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறார். அதுலயே வாழ்ந்தார். 1519ல இறந்துட்டார், 67 வயசு. ஓகே, அதனாலதான் நல்லா கேட்கலாம், இவர் இத்தாலியில பிறந்தார், அது எப்படி பிரான்ஸ்ல இருக்கு அவரோட படம்? அதுக்கு இதுதான் காரணம். கடைசி காலம் அங்கதான் இருந்துச்சு, அதனால அங்க அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஓகே, இவரோட மோனோலிசா மாதிரி இன்னொரு படம் உலக புகழ் பெற்றது. அது எதுன்னா தெரியுமா? ஓவியம் இல்ல, இவரோடது. நான் சொல்றது இவரோட லாஸ்ட் சப்பர், இயேசுவின் கடைசி விருந்து. அதான் அந்த படம். அதுவும் இந்த ரெண்டுமே உலக புகழ் பெற்ற படம். 500 வருஷம் ஆகிய இன்னமும் அது மக்கள் பார்வைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அது 1503 ஆரம்பிச்சு 1506ல 3 வருஷம் ஆச்சு இந்த மோனோலிசா வரையறது. அதனாலதான் இத்தனை வருஷமும் அது எப்படி பண்றோம். ஓகே, ரைட், தட்ஸ் ஆல் த டாபிக் டுடே. இன்னைக்கு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப நாள் கேள்வி கேட்கறதே கேட்கட்டுமா? ஓகே சார். ரைட். இவரோட 2வது படம் ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ் சொன்னேன், அது என்ன பேரு? லாஸ்ட் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் கேட்டோம்னா செகண்ட் சொல்லிட்டீங்க. சரி, அப்போ இருக்கு. இவர ஒரு மன்னர் கூப்பிட்டார்ல, அவரோட பேர் என்ன? பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க? அவ்வளவுதான், அதான் அசோசியேஷன். புரியுதுங்களா? நம்ம பிரான்ஸ் நாட்டோட முதல் மன்னர் பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். முதலாம் பிரான்சிஸ், அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டு தான் வரும். நமக்கு பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட், அப்ப பிரான்சிஸ். சும்மா படிக்கூடாது, அசோசியேட் பண்ணி. ஓகே, அடுத்த क्वेश्चन. இவர் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இந்த மோனோலிசா வரைஞ்சாருன்னு சொன்னேன்? 1503 to 1506. ஓகே ஓகே, அந்த பிரான்ஸ்ல இருக்க மியூசியம் பேர் என்ன? அது எந்த இயர்ல இந்த படம் காணாத போச்சு? லூவர் மியூசியம் 1911. சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரும் ரொம்ப உஷாராயிட்டீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கிடைச்சிங்க. சோ தட்ஸ் ஆல் தி டாபிக் டுடே, ரைட்? இப்போ உங்களோட நேரம். டேக் யுவர் ஒன் டைம். சார், இந்த 1/3 πr கியூப்க்கு எல்லாம் வந்து ஒரு இது சொன்னீங்கல்ல சார், இது வந்து விஷுவலைசேஷன்ங்கிற கான்செப்ட்ல வருதா சார்? எஸ், எல்லாம் ஓகே. விஷுவலைசேஷனுக்கும் வருது, இமேஜினேஷன் அதேதான், அசோசியேஷன் அதுதான். ஒன்னோட ஒன்னு அசோசியேட் பண்றோம். எப்படி? கோனையும் பையும் கொண்டு வரோம், புரியுதுங்களா? கோனை சாப்பாட்டுக்கு 1/3ன்றது எப்படி கொண்டு வரலாம்? அசோசியேட் பண்றோம். கோன் மாதிரி சாப்பிட்றதுன்னு அசோசியேட் பண்றோம். புரிஞ்சுக்கோங்க, இதுல அசோசியேஷன் இருக்கும், விஷுவலைசேஷன் இருக்கும், நிமோனிக்ஸ் கூட வரும். ஏன்னா ரேட் அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் எடுத்துக்கிறோம். அது எல்லாம் கலந்தது தாங்க. அதுக்குதான் நான் தனித்தனியா சொல்லி கொடுத்து கடைசியா இதுக்கு வரேன். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஃபர்ஸ்டே எடுத்தோடனே இந்த பீரியாடிக் எலிமெண்ட் சொல்லி கொடுத்தா நிமோனிக்ஸ்னா என்னன்னு நான் எப்படி சொல்றது? அதனால எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். கடைசியில இப்போ சப்ஜெக்டோட வந்திருக்கேன். ரைட்? வேற யாருக்கு? சார், இது மாதிரி நீங்க வச்சிருக்க எல்லா ஃபார்முலாஸும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார்.
எங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் என்னோட ரெக்வெஸ்ட் சார். இல்ல நல்லா இருக்கு. நான் கோடு போட்டா நீங்க ரோடு சொன்ன. நீங்க புதுசா யோசிங்க, நிறைய இருக்கு. சரி இது சார். இது நம்ம சௌகரியம் தாங்க. இது நம்ம இப்படித்தான் இருக்கணும்ன்றதுதான் கிடையாது. நம்மளே தான். நான் ஈவன் இதை விட நான் அந்த பொட்டானிக்கல் நேம்க்கெல்லாம் இந்த நிமோனிக்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா கஷ்டமான வேர்டு எல்லாத்துக்குமே, நாட் ஓன்லி பயாலஜி, எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம லீ அப்படின்னு சொன்னோம், இதுல இருந்து லித்தியம் கொண்டு வரோம். புரியுதுங்களா? ஹீல்னா ஹீல்ல இருந்து ஹீலியம் கொண்டு வரோம். அப்படிதானே? அப்போ தட் இஸ் நிமோனிக். நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தெரியாத ரீகால் பண்றோம். ஓகே சார். ரைட். வேற சார் பாலாஜி சார். எஸ் சார், இந்த டெக்னிக்ஸ் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நான் இடையில வந்து கிளாஸ்ல டவுட் கேட்டிருந்தேன். இது வந்து எங்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஒன் வீக்கை வந்து என்னோட ஒர்க்லயே வந்து நான் இதை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண முடியுது சார். இது என்னால எவ்வளவோ ட்ரை பண்ணி நான் மறந்து போயிடுறதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கு. சரி சார், சரி. ஸோ எவ்ரிவேர் கேன் யூஸ், அவங்கவுங்க அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி. கண்டிப்பா. தேங்க்யூ சார். எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. வேற என் பண்ணிக்கலாமா? வேற யாராவது ஏதாவது? எஸ். நெக்ஸ்ட் சொன்னவங்களோட பேர் என்ன சார்? லியோனார்டோ டா வின்ஸ்கி. லியோனா டா வின்ஸ்கியா சார்? ஓகே சார். ஓகே, என் பண்ணிக்கலாம். Thank you sir. Good evening. Okay, good. Thank you sir. Thank you so much sir.